வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ இன்றைய ஜூம் ப்ரோக்ராம் நம்மளுடைய வோல்டன் ப்ராடக்டை பற்றின ஒரு ஆம், தெளிவான விளக்க உரை. ஸோ இந்த ப்ரோக்ராமில் இன்னைக்கு நீங்கள் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். இன்னும் யாரையாவது உங்கள் டீம்லேயோ உங்கள் கஸ்டமர்ஸோ இல்லை யாரோ ப்ராஸ்பெக்ட்ஸோ வந்து இந்த பொருளை பற்றின ஒரு தெளிவான விவரம் தெரியணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணுங்கள். நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் கூட அவங்கள ஞாபகப்படுத்தலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம முழுசாக நம்மளுடைய ப்ராடக்டான Black Ginger எப்படி வேலை பண்ணுது, எங்கெல்லாம் வேலை பண்ணுது, இதோடைய எப்படி வேலை பண்ணுதுங்கிறது முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த ப்ராடக்டை பற்றி நீங்கள் வெளியில் பேச போகிறீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் வரும்போது இந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க, இது எப்படி எவ்வளோ சிம்பிளாக நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இதில் முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது ரெகுலராக நம்மளுடைய டிஸ்க்ளைமர். ஏன்னா இந்த பொருள் வேற எந்த ஒரு இது மருந்தோ மாத்திரையோ எந்த மருத்துவமோ கிடையாது. இது முழுமையான ஒரு ஊட்டச்சத்து பொருள். இந்த ஊட்டச்சத்து பொருள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, ஊட்டச்சத்து பற்றாக்குறையை சரி பண்ணுறதுனால நம்ம உடம்பு எப்படி ஆரோக்கியமாக மாறுது, ஆரோக்கியமான உடம்புல நோய் வரக்கூடிய காரணங்கள் இல்லாமல் இருக்கும். இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு வந்து மிக மிக வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம். இன்றைக்கு நம்மளை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட நோய்கள், ஏகப்பட்ட நோய்கள்னால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், உயிர் போகக்கூடிய காரணங்கள், அது எல்லாமே இன்னைக்கு ஒரு காலத்தில் நம்ம வந்து வயதானதுக்கு அப்புறம் தான் வந்து இறக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இள வயதில் எல்லாம் நம்ம வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு 60-70 வயசுக்கு மேலே தான் வந்து வயதினால் ஏற்படக்கூடிய வீக்னஸ், அதாவது அதனால் ஏற்படக்கூடிய சோர்வு இல்லை அதனால் ஏற்படக்கூடிய தளர்வுகளால் உடல் ஆரோக்கியம் கம்மியாகும். அப்படியே வந்து சத்தம் இல்லாமல் யாருக்கும் எந்த கஷ்டம் கொடுக்காம போயிட்டு இருந்த காலம். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 20-30 வயசுலேருந்தே இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், அதுலேயும் உயிர்கொல்லி பிரச்சனைகளான பெரிய பெரிய நோய்கள், அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து பணக்காரர்களுக்கு மட்டும் வரும், நிறைய சாப்பிட்றவங்களுக்கு வரும், இல்லை உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு வரும், இப்படியெல்லாம் சொன்ன நோய்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப இள வயதிலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 30 வயசுலேருந்தே வந்து இன்னைக்கு சர்க்கரை வியாதிகளோ இல்லை இருதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்கள் இன்னைக்கு எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் போய் பார்த்தாலும் கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் கொஞ்சம் எட்டி பாருங்களேன், தெரியும். குழந்தைங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து இள வயதினர் அதிகமாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு, ரொம்ப குறைவாயிடுச்சு. அதாவது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்த காலம் ரொம்ப குறைஞ்சு அந்த வியாதியோட மருந்து மாத்திரைகளோட வாழக்கூடிய காலம் இன்னைக்கு வந்து அதிகமாகிடுச்சு. இன்றைய காலகட்டம் தான் பெரியவங்க முன்னால், அதாவது பெற்றவங்க முன்னால் குழந்தைகள் இறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னைக்கு ஆயிடுச்சு. அவங்க 65-70 வயசில் நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா, இங்கே 30-40 வயசில் இன்றைய காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்காங்க, ஹார்ட் அட்டாக்னால இறந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லா விதமான நோய்களும் வாழ்க்கை முறை மாற மாற ஏற்பட்ட நோய்கள் தான் நம்ம இன்னைக்கு அதிகமாக பார்க்குறோம். அது இங்கிலீஷில் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கு, கேன்சர், டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், ப்ரெஷரு, ஓஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்புருக்கி நோய்கள், மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆகட்டும், அல்சைமர், ஸ்ட்ரோக்கு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆஸ்துமா, உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சரவாங்கி நோய்கள், ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி சொல்லக்கூடியதெல்லாம் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்கிறது நம்ம கண்ணு முன்னால் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம் இல்லையா? ஏன்னா எல்லா இடமுமே இதே போல தான் நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டுலாம் கணக்கே இல்லை. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே மக்கள் நிறைஞ்சிருக்கிறதும், புதுதாக போகக்கூடியவங்க பேஷண்ட்டுக்கு ரூம் கிடைக்கிறதே கஷ்டமான காலமாயிடுச்சு இன்னைக்கு, அந்த அளவுக்கு. ஆனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து கடந்த 50 வருஷத்தில் ரொம்ப முன்னேறி வந்திருக்கோ, அந்த அளவுக்கு முன்னேற்றம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நோய்களோ இந்த அளவுக்கு ஆரோக்கியமின்மை இருக்கவே கூடாது இல்லையா?
எல்லாமே நல்லா சுபிட்சமாக எந்த அளவுக்கு பணம் வந்து இன்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்களோ அதே அளவுக்கு ஆரோக்கியமும் கிடைச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 50 வருஷத்துல நம்ம வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு மாறுச்சோ, எந்த அளவுக்கு லைஃப் வந்து முன்னேறி வந்ததோ, மாடர்னா வந்ததோ, அதுல ஏகப்பட்ட தாக்குதல்கள் நம்மளை சுத்தி நம்மளுடைய சுற்றுப்புறம் முழுதாக கெட்டு போய் கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா ரொம்ப 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 டேஞ்சர், பயம். அதாவது இன்னைக்கு இருக்கிறதே பயமுறுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆயிடுச்சு. எங்க சுத்துறோம், எங்க சுத்தி பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளியில வந்தா மட்டுமே இன்னைக்கு புகை, காற்று மாசு, மாசு கட்ட ஒரு பெரிய லெவல்ல போயிடுச்சு. மாசு கெட்டு போய் கிடக்கிறதாகட்டும், அது காத்து, பெட்ரோல், டீசல், புகையிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்னைக்கு வண்டிகள், வாகனங்கள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை சுத்தி புகையும் அதிகமாயிட்டு இருக்கு. எல்லாம் கார்பன் மோனாக்சைட்ல இருந்து ஆரம்பிச்சு யோசிச்சு பாருங்களேன், பெட்ரோல், டீசல், புகை எல்லாம் வெளியில வர்றது எந்த அளவுக்கு அதோட மாறுதல்களுக்காக நாளைக்கு மின்சார வண்டிகள் இல்லை மின்சார வாகனங்கள் கொண்டு வந்தாலும் நாளைக்கு அதோட பேட்டரி இதெல்லாமே வந்து திரும்ப அதுவும் வந்து அழியும் போது பார்த்தீங்கன்னா பூமி மாசுக்கு இன்னும் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தண்ணி கெட்டு போய் கிடக்குது. எந்த நதி நீர் எது பார்த்தாலுமே அழுக்கு இல்லை கெமிக்கல்ஸ் உடைய அதிகப்படியான தாக்குதல். ஒரு மழை பெஞ்சு இல்லை அந்த தண்ணி இன்னும் அதிகமாச்சுன்னா எல்லாம் நுரையா சேர்ந்து கிடக்குது. இதெல்லாமே போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், இயற்கையான உணவுகள், பழங்கள், காய்கறிகள், இல்லை மாமிச உணவு எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்னைக்கு ஊட்டச்சத்து நிறைந்ததுன்னு சொல்றதை விட எல்லாமே ரசாயனங்கள் நிறைந்ததாக தான் இருக்கு. எல்லாம் பூச்சிக்கொல்லி அடிச்சு இல்லை இந்த பெஸ்டிசைட்ஸ்ன்னு சொல்கிறோம், ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் போட்டு உரங்கள், அதாவது ஒரு பூச்சி கூட அதில் உட்கார்ந்தா செத்துருவோம்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு மனிதன் வந்து முழுசாக அதுலேயே மூழ்கி கிடக்குறான். இன்னைக்கு எல்லாம் அரிசி மூட்டையில எல்லாம் வந்து ஒரு காலத்துல பூச்சிகள் தங்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு அந்த பூச்சிக்கு கூட தெரியும் அந்த அரிசியில உட்கார்ந்தோம்னா செத்து போயிடும்ட்டு. அந்த அளவுக்கு நம்மளை சுத்தி ரசாயனத்தினுடைய தாக்குதல். இந்த ரசாயனங்கள் எல்லாமே ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நமக்குள்ளார ஒரு மிகப்பெரிய நம்மளை எல்லாமே கொண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரசாயன தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 70,000 விதமான ரசாயனங்களுடைய கலவைகள் நம்மளை சுற்றி நம்ம லைஃப்பில் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குங்கிறாங்க. சாதாரணமாக காலையில் எடுத்தால் நீங்கள் பிளாஸ்டிக் ப்ரஷ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்குள்ளார அத்தனை கெமிக்கல்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு லைஃப்பில் யாருமே வந்து பாதுகாப்புன்னு சொல்லவே முடியாது. நான் ரொம்ப நல்லவங்க, எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, நான் வந்து நேரடியாக கம்சத்தோட பிறந்தவன்ட்டெல்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது. எந்த கெட்ட பழக்கமோ எதுவும் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வரைமுறையே இல்லாமல் போயிடுச்சு. சிகரெட் பழக்கம் இல்லைன்னாலும் இன்னைக்கு நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று, அது வீட்டில் இருக்கக்கூடிய பெயிண்டோடைய வாசனை ஆகட்டும், பெயிண்ட்லேருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ் ஆகட்டும், ஏசி காற்றாகட்டும், எல்லாமே உங்கள் நுரையீரலை வந்து பாதிக்குது. அது மட்டும் இல்லை, வெளியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக இந்த ரோட்டில் வரக்கூடிய வண்டிகளுடைய புகை நம்ம ரோட்டில் இருக்க டிவைடர் செவரில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வெளியில் போய் பாருங்களேன், அத்தனையும் கருப்படிச்சு கிடக்குது. அப்போ அதே காற்றை நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம நுரையீரலெல்லாம் எந்த அளவுக்கு கருப்படைஞ்சிருக்கும், எவ்வளோ தார் கெமிக்கல், அந்த பெட்ரோல் டீசல் புகையில் இருக்கக்கூடிய அத்தனை கெமிக்கல்ஸும் உங்கள் லங்ஸில் தான் இருக்கு. ஒரு வாழ்க்கை முறை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமோட் கண்ட்ரோலில் ஓட ஆரம்பிச்சிட்டு உட்காந்தே வேலை பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் ஆன உடனே உடல் உழைப்புங்கிறதும் குறைய ஆரம்பிக்கும் போது சாப்பாடு மட்டும் குறையறதில்ல, எல்லாம் வெஸ்டர்ன் சாப்பாடு. இந்தியன் பாடி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்போ எல்லாம் உடல் பருமன் அதிகமாகட்டும், நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை எல்லாத்துலேயுமே இனிப்பு. இன்னைக்கு கொழுப்பை விட ஒரு மோசமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இனிப்பு தான், சர்க்கரை தான். அந்த சர்க்கரை செய்யக்கூடிய பாதிப்புகளை கடந்த 50-60 வருடங்களாக இந்த இண்டஸ்ட்ரி நம்மளை வந்து மறைச்சு வச்சு நம்மளை எல்லாரையும் சர்க்கரைகளுடைய அடிமையாக்கி இன்னைக்கு சர்க்கரை வியாதி மட்டும், சர்க்கரை நோய் அது மட்டுமே சர்க்கரை வியாதினால வந்ததில்லை. இன்னைக்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எத்தனை நோய்களுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் பின்னால் பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட பெரிய பாதிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தண்ணி கூட சுத்தம் இல்லைன்ட்டு உலக லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா
அதிகப்படியாக மாசுபட்ட தண்ணினால இறக்கக்கூடிய ஆட்கள் இந்தியாவில் அதிகங்கிறாங்க. சமீபத்தில் நம்ம மத்திய பிரதேஷ்ல எல்லாம் பார்த்துருப்போம். எந்த அளவுக்கு ஒரு ஊருக்குள்ளார தண்ணி கெட்டு போனதுல அத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மாடர்ன் உலகத்தில் ப்ளூடூத்தும் வயர்லெஸும் நம்மளுடைய மொபைல் ரேடியேஷன்ஸும் அது இல்லாமல் வாழவே முடியாது. 2-3 அடி செவரையே தாண்டி அந்த ரேடியேஷன் உள்ள வருது அப்படின்னா நமக்கு ஒரு வாட்டி சிக்னல் கிடைக்கலன்னா அவ்வளோ யோசிக்கிறோம். ஆனால் அதே ரேடியேஷன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜவ்வுகளை எல்லாம், மெலிதான ஜவ்வுகளை எல்லாம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஒரு ஃபோனில் பேசினாலே அந்த காதை சுற்றி இருக்கக்கூடிய லெவலை வந்து தெர்மல் கேமராவில் பிடிச்சி பார்த்தாங்கன்னா அவ்வளோ சூடு பரவி கிடக்குது. இது மூளையை அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவ்வளோ மெலிதான செல்கள் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுறதும், காது கேளாமல் போக்கக்கூடிய வாய்ப்புகளும். இன்னைக்கு இந்த ப்ளூடூத்துன்னு சொல்லி காதில் மாட்டிக்கிட்டே சுற்றிட்டு இருக்காங்களே, அவ்வளோ ரேடியேஷன். யோசிச்சு பாருங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் பிளாஸ்டிக் வந்து நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம ரத்தத்தில் பிளாஸ்டிக் இருக்குங்கிறாங்க. முதல்ல எல்லாம் கொழுப்புகள் அடைச்சது, ஹார்ட் அட்டாக்கு வந்த ரீசன், இதெல்லாம் காரணங்கள் இருக்க இன்னைக்கு இந்த நெகிழி அந்த அளவுக்கு 0.5 mm லெவல்ல நம்மளுடைய பிளாஸ்டிக் வந்து நம்ம ரத்தத்தில் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. இது அடைப்புகளுக்கு காரணமாக அமைஞ்சு இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கும் மூளை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இந்த பிளாஸ்டிக்ஸ்னால வந்துட்டு இருக்குங்கிறாங்க. இது எல்லாமே நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம எல்லாருமே இதனால அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஆரோக்கியமா இருக்கோம்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? யோசிங்க. அதுவும் இன்னைக்கு நம்மளுடைய மக்களுடைய சிவிக் சென்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தெரியும். ஒரு சமூக குற்றம் மாதிரி சொல்லணும். அவ்வளவு நம்மளை சுற்றி அழுக்குகளும் நம்மளை சுற்றி அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் சாப்பிடணுமோ, நல்லதாக சாப்பிடணுமோ அதை எல்லாத்தையும் குறைச்சி கம்மியாக்கிட்டோம். இல்லை இல்லாமையே போச்சு. எதெல்லாம் தேவையில்லையோ அது இன்னைக்கு அதிகமாக அதிகமாக தான் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை மாற்றத்திலான 98% நோய்களுக்கு இதுதான் காரணமாக அமையுது. இதுதான் நமக்குள்ளார ஒரு ஸ்லோ பாய்சனா, விஷம்தான். அது விஷம். ஒரு டம்ளர் பாலில் ஒரு சொட்டு விஷம் விழுந்தாலும் விஷம்தான். அதிகமாக போனாலும் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த விஷயம் இன்னைக்கு நம்மளை பயங்கரமாக தாக்கிட்டு இருக்கு. இப்படி உடலுக்குள்ளார சேரக்கூடிய விஷயங்கள், கழிவுகள் எல்லாமே நம்ம உடம்பு எந்த அளவுக்கு வந்து புத்திசாலித்தனமானது அப்படின்னா இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய காரியங்களை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம தான் அதை விடுறதில்ல. ஒரு அளவுக்கு அதிகமாக மோஷன் ஆச்சுனாலும், பேதி இந்த மாதிரி டிசென்ட்ரி எதை ஆச்சுனாலும் உடனே அதை வந்து நம்ம ஒரு பிரச்சனையா வியாதியா நினைச்சு அதை அடக்கிறதுக்கு மருந்து சாப்பிட்றோம், அதையும் நிறுத்திடுறோம். அது மூலியமா நம்ம உடம்புல ஒவ்வாத சேராத விஷயங்களை வந்து உடல் வெளியில அனுப்ப பார்க்குது. அதை விட்டு நம்ம திரும்ப வாந்தி இதெல்லாம் ஆகும்போதும் நமக்கு ஒவ்வாத விஷயங்கள் வயிற்றுக்குள்ளார வச்சுக்காம உடம்பு வெளியில் தள்ளுது. உடம்புல இருந்து சேர்ந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் அது உறிஞ்சி எடுத்து வயிற்றுக்கு கொண்டு வந்து வெளியே தள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா அதையும் மருந்து சாப்பிட்டு தடுத்துடுறான் மனுஷன். இதெல்லாம் போச்சுன்னா தோல் மூலியமாக அது திரும்ப அந்த தோல்ல இருக்கக்கூடிய சிறு சிறு துகள்கள் மூலியமாக வேர்வையாகவும் இதெல்லாம் டெட் செல்ஸ் எல்லாம் வெளியில ரிமூவ் பண்ணுதுன்னா உடனே அலர்ஜின்னு சொல்லி அதுக்கும் மருந்து சாப்பிட்டு தடுத்துறான். இப்படி நம்ம உடம்புக்குள்ளார சேரக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியில போறதை தடுக்கிறதுலயே இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. இதெல்லா கழிவுகளும் ஒரு இடம் சுத்தமாக இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளால வாழ முடியாதுன்னு தெரியும். வீட்டில் வந்து குப்பையை சேர்த்திக்கிறது இல்லை, ரோட்டில் வேணால் கொண்டு போய் போட்டுரும், அடுத்தவன் பிரச்சனை அப்படின்னு விட்டுறோம். ஆனால் வெளியில் இந்த மாதிரி சேரக்கூடிய குப்பைகளுக்கு நம்ம வீட்லேயோ வெளியிலையோ நம்ம வந்து கவலைப்படுறோம்னா உடலுக்குள்ளார இப்படி டெய்லி சேர்ந்துட்டு இருக்க இந்த கழிவுகள் இதெல்லாம் எப்படி வெளியில் போகும், எப்படி வெளியில் போகிறதுக்கு ஏதாவது பண்ணுறோமான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அட்லீஸ்ட் அந்த முந்தா நேற்று கூட நம்ம நண்பர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால் அதான் இன்னைக்கெல்லாம் ஒரு பேதிக்கு மருந்து கூட சாப்பிட்றதில்ல, வயிறு சுத்தப்படுத்த பார்க்கறதில்ல. முதல்லலாம் குளிச்சுட்டு வெளியில வரும்போது குழந்தைங்களுக்கு மூக்கில் துண்டெல்லாம் விட்டு தும்ம வைப்பாங்க. அட்லீஸ்ட் அது ஒரு நுரையீரலெல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு வழியிலையாவது நம்ம பண்றோமா? இப்படி ஏகப்பட்ட கழிவுகள் ஒரு இடத்துல சேர்ந்ததுன்னா அது நிச்சயமாக அந்த இடத்த பாதிக்குங்கிறது நம்ம மூளைக்கு தெரியும். ஆனா இது நம்ம உடம்புல ஆயிட்டு இருக்கு.
சாதாரணமாக ஒரு ஒரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாகனத்தை ஒரு 3 மாதம் 6 மாதம் வண்டி ஓட்டிட்டோம் அப்படின்னா உடனே அதை வந்து சுத்தப்படுத்தணும், உள்ள அது இன்ஜின் எல்லாம் செக் பண்ணணும், ஆயில் மாற்றணும், உள்ள க்ளீன் பண்ணணும், இதெல்லாம் தோணக்கூடிய மனுஷனுக்கு ஸ்பேர் பார்ட்டே கிடைக்காத நம்ம இந்த உடலில் இதே போல பிரச்சனைகள் தான் உள்ளேயும் இதே மெஷின் டெய்லி ஓடிட்டு இருக்கு. இதை சுத்தப்படுத்த எப்போ ஞாபகம் வருதா? இந்த கழிவுகள் சைடு எஃபெக்ட் இது உள்ள உடல்ல சேர்ந்ததே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இத்தனை வியாதிகளுக்கு, அது மூட்டு தேய்மானம், வலி, அலர்ஜி, நம்ம ஒவ்வாமை நோய்கள், ஹார்ட் அட்டாக்கு, குரோனிக் ஃபட்டிக், எப்பவும் டயர்டாக இருக்கிறது, மலச்சிக்கல் ஆகட்டும், சர்க்கரை வியாதி ஆகட்டும், டயரியா, இது போல எவ்வளோ, ஈவன் தலைவலி கூட வயது சுத்தமாக இல்லை, குடல் சுத்தமாக இல்லைன்னா நமக்கு வந்து இந்த ஒத்த தலைவலி, ரெட்டை தலைவலியிலேருந்து எல்லா பிரச்சனையும் வரும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே இன்னைக்கு எந்த டாக்டர் கேட்டாலும் இதை தான் சொல்ல போறாங்க. ஆனா இதுக்கான தடுப்பை நம்ம பண்றதை விட இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மருந்து சாப்பிட்டு அது அப்படியே அடக்கத்தான் பார்க்கணும். இவ்வளோ கழிவுகளோ இவ்வளோ பாதிப்புகள் உங்க உடம்புல இருக்குன்னா ஏகப்பட்ட விஷயத்துல அது நம்ம உடம்பு வெளியில காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் அதை கவனிக்கிறது இல்லை. இல்லை கவனிச்சாலும் அப்பத்துக்கு ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டு அதை மூடி வச்சிடும். ஒரு சாதாரண மலச்சிக்கல் வந்ததுனாலே குடல் கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம். குடல் கெட்டு போச்சு, வயிறு கெட்டு போச்சுனாலே உங்களுடைய கட் ஹெல்த், வயிறு சுத்தி இருக்கக்கூடிய இடம் தான் முக்கிய உயிர் நாடி. அங்க கெட்டு போச்சுன்னாலே உடல் முழுசா கெட்டு போகும்னு யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமா படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே தெரியும். உடம்பு எப்பவுமே டயர்டா இருக்கிறது, ஏன்னா சாப்பிடக்கூடிய உணவு எதுவும் சரியா செரிமானம் ஆறதில்ல, வயிறு உப்புசமாகட்டும், தலைவலிகள், டிப்ரெஷன், மன சோர்வு கூட இந்த உடம்புல ஏகப்பட்ட நோய்களோ இல்லை ஏகப்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடுகளும் இருக்குங்கும்போது நம்ம உடம்பு எப்படி ஏத்துக்க, நம்ம உடம்பு எப்படி தாங்கலையோ அதே போலதான் மனதும் தாங்காம போயிடுது. நிறைய பேர் தற்கொலைக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு காரணமா அமைஞ்சிருது. மூலமாகட்டும், இடுப்பு வலி, கழுத்து வலி, உடல் வலி எல்லாமே இந்த மாதிரி அதிகப்படியான டாக்ஸின்ஸ் உள்ள சேர்ந்து அது வந்து தடுக்க உடம்பு பார்த்து அதனால ஏற்படக்கூடிய வீக்கங்கள், அதனால ஏற்படக்கூடிய டேமேஜஸ் தான். அது தோல் நோயாக இருந்தாலும் சரி, சரவாங்கி நோய்களாக இருந்தாலும் சரி, உடல் பருமன் அதிகமாகிறது கூட கொஞ்சம் 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 கொஞ்சமா இந்த கொழுப்புகள் நம்ம லிவர்ல இருந்து சேர்ந்து அது ஓவர் ஹெட் டேங்க் வழியிற மாதிரி இது இங்கேருந்து ஆரம்பிச்சு நம்ம உடல்ல சுத்தி அந்த கொழுப்புகள் சேர்றது. எப்படி சொல்லுவோம்னா விசரல் ஃபேட்னு சொல்லுவோம் பாருங்க, சுத்து கொழுப்பு. இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த கொழுப்புகள் எல்லா அங்கங்கள் மேலேயும் போய் சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த அங்கம் எல்லாமே பாதிக்கப்படுது. உடல் துர்நாற்றம், வாய் துர்நாற்றம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிடுசிடுப்பு தன்மை கூட எப்போ பார்த்தாலும் உடனே சண்டைக்கு போகிறது, உடனே கோபம் வர்றது, ரோட்டில் சண்டைக்கு போகிறதோ, எது எடுத்தாலும் எந்த ஒரு சிடுசிடுப்பு தன்மை கூட நம்மளுடைய வீக்னஸை தான் காமிக்குது அப்படிங்க. இன்சோம்னியா அப்படிங்கிறது தூக்கமின்மை, அது ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு. தூக்கமின்மை இன்னைக்கு பல நோய்கள், சுத்தமாக தூங்கலை அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷரும் ஹார்ட் ப்ராப்ளமும் டயபெட்டிஸும் எல்லாம் வர்றதுக்கு காரணமாக அமைதுங்கிறாங்க. ஏன்னா மூளை அந்த நேரத்தில் தான் வந்து தூங்கும்போது தான் நம்ம உடம்பை சுத்தப்படுத்துது. அந்த சுத்தப்படுத்தக்கூடிய நேரத்திலும் நம்ம வந்து உடலை வந்து ஓய்வு எடுக்க விடாமல் சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு வைங்களேன், மூளை நிச்சயமாக கெட்டு போகும். மூளை நரம்புகள் கெட்டு போகும். மூளை வந்து உடலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மொத்த மெயின் தலைமையிடமே அதுதான். அப்போ யோசிச்சு பாருங்க என்ன ஆகும். ஸோ நம்மளுடைய இத்தனை நோய்களும் இத்தனை விஷயங்களும் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த டாக்ஸன்ஸ், இந்த கழிவுகள் இத்தனையும் நம்ம உடம்புல சேரும்போது இது நம்மளுடைய உடல் எந்த அளவுக்கு செல்களால் உருவாக்கப்பட்டதோ அந்த செல்களை எல்லாத்தையும் கெடுக்கிற வேலை இதுதான் பண்ணுது. ஸோ இந்த செல்களை எல்லாம் கெடுக்கிறத தடுக்கிறது தான் நம்ம உடம்ப காப்பாற்றிக்கக்கூடிய முதல் விஷயம். ஏன்னா நம்ம உடல் எத்தனை கோடானு கோடி, அதுவும் 30 to 40 லட்சம் கோடி செல்களால் உருவாக்கப்பட்டது நம்ம உடல். இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்களும் ஒன்றா சேர்ந்து நல்ல ஆரோக்கியமாக இயங்கினாதான் உங்க அங்கங்கள் ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கும். அந்த அங்கங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் சரியா இருக்கும் இல்லையா? இது சாதாரண ஸ்கூல் படிப்பு. நம்ம நடக்கிறது, நம்ம பேசுறது, யோசிக்கிறது, சாதாரணமாக நம்ம உயிர் வாழ்றதே நம்ம உடம்புல எந்த அளவுக்கு சக்தி அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அது நடக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம வெறும் சக்திக்கு உணவு மட்டும் சாப்பிட்டுட்டா போதுமா அப்படின்னா கிடையாது. அதிகமான உணவு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு சக்தி கிடைக்குமானா அதுவும் கிடையாது.
ஸோ எங்கே இந்த சக்தி வந்து பயன்படுது, எப்படி உருவாகுது, இது எங்கெல்லாம் டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்தா, இவ்வளவு நம்ம முதல்ல பார்த்த நம்மளுடைய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மாசு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கை, நம்ம இன்னைய லைஃப் ஸ்டைல், இந்த வாழ்க்கை முறை எல்லாமே நம்மளுடைய செல்களை, நார்மலாக இருக்கிற செல்களை ஒரு துருப்பிடிக்கக்கூடிய தன்மைக்கு அதிக சீக்கிரத்தில் கொண்டு போய் சேர்த்துது. எப்படி ஒரு இரும்பு ப்ரொடெக்ஷன் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் தண்ணிலையும் காற்றுலையும் மழையில் கடந்துன்னா எப்படி அது துருப்பிடிக்குமோ, இதே போல் நம்ம செல்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அதுவும் கெட்டு போகுது. இப்படி ஒரு செல்லு கெட்டு போட்டுச்சுன்னா எப்படி அடுத்தடுத்த செல்கள், ஒரு பழம் கெட்டு போன பழத்தை எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய பழத்தோட சேர்த்துனாலும் அதெல்லாம் கெட்டு போகும் பார்த்தீங்களா? அந்த போல நம்மளுடைய செல்கள் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா இந்த விஷம் பரவி 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 பல செல்களும் ஒண்ணுக்கொண்ணு சேர்ந்து கெட்டு போகக்கூடிய தன்மை வரும்போது, அது உடைஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அமிலங்கள் எல்லாம் வெளியில வந்ததுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்படி நம்ம செல்களுக்குள்ளார நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தான் நம்ம உடலை முழுதாக ஒரு வியாதிக்கான காரணமா அமையுது. இந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளார ஒழுங்கா 100% வேலை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ இந்த எனர்ஜி எங்க அப்படி எங்கெங்க நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் எப்படிங்க இந்த எனர்ஜியா மாறுது, எப்படி இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி மூளையில யோசிச்சு பாருங்களேன். முதல்ல காமிச்ச வீடியோல வந்த மாதிரி நம்ம உடல்ல பயன்படுத்தக்கூடிய சக்தி எது உருவாகுதோ அது ஒரு 70 வாட் பல்பை எரிய வைக்கக்கூடிய அளவுக்கு எனர்ஜி இருக்குங்கிறாங்க. ஸோ இவ்வளோ எனர்ஜி எங்கே வருது அப்படின்னா நம்ம செல்களுக்குள்ளார நம்ம உணவு, காற்று, சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் போய் ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிற இடமே இந்த மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்கிறது தான். ஏன் இதை சொல்கிறோம் அப்படிங்கிறது போக போக புரியும். உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கிய காரணமே யாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மைட்டோகாண்ட்ரியா த பவர் ஹவுஸ் ஆஃப் டு செல், ஐ மீன் பவர் ஆஃப் த பாடி டு ஜென்ரேட் ஃபுல் எனர்ஜி அப்படிங்கிறது முழுமையாக இன்னைக்கு சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னாவே சொல்றது வை மைட்டோகாண்ட்ரியா மேட்டர் எதுக்கு தேவை அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா மேக் அண்ட் ப்ரொவைட் ஆல் த எனர்ஜி that a cell needs to be able to do functions like move, divide, contract. Basically mitochondria the powerhouse of cells. ஸோ நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நம்ம சிம்பிளா சொல்லணும்னா உயிர் வாழ்றதுக்கு காரணமே மைட்டோகாண்ட்ரியா தான். மைட்டோகாண்ட்ரியா எந்த அளவுக்கு பவரை பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல அளவில்லா எனர்ஜியும், நம்ம மென்டல் ஃபோக்கஸ் நல்லா இருக்கிறதும், நம்மளுடைய பாடி வைப்ரண்ட் பவரா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு செகண்ட்ல 1 கோடி ஏடிபி பக்கத்துல தயாராகுது. இந்த ஏடிபின்னு சொல்லக்கூடியது தான் நிறைய நிறைய நம்மளுடைய முக்கியமான அந்த எனர்ஜி நம்ம உடல் பயன்படுத்தக்கூடிய எனர்ஜிக்கு காரணமே இந்த ஏடிபின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ நம்மளுடைய பாடியில் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ், அதாவது கோடானு கோடி செல்கள் இருக்கிறது எல்லாமே சேர்ந்து இந்த பாடியில் தேவையான சக்தியை ப்ரொடியூஸ் பண்ணாதான் நம்ம உயிர் வாழவே முடியும். எப்படி ஒரு மொபைலில் பேட்டரி நம்ம வந்து ரெகுலராக செக் பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த பேட்டரி ஃபுல் சார்ஜில் இருந்ததுன்னா நம்ம மொபைலுக்கு நல்லா ஓடும் அப்படின்ட்டு எண்ணம் வருதோ, அதே போல தான் நம்மளுடைய செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பேட்டரி சார்ஜிங்கும் ரெகுலராக இருக்கும். நம்மள பேட்டரியில் இங்கே சேவ் பண்ண முடியாது. நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருந்ததுன்னா நிறைய எனர்ஜி ஒவ்வொரு செகண்டும் இது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்குமே தவிர நமக்கு ஒரு யூபிஎஸ் மாதிரி கிடையாது. ஸோ அந்த அந்த எனர்ஜிக்கு நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா கூட அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செல்லுல இருந்தே நம்ம பாடி எடுத்துக்கும். ஸோ இதில் பாடி செல்ஸ் தட் ஆர் லோ இன் எனர்ஜி, இதுதான் ஒரு நம்மளுடைய உடல் இயக்கத்தையே கெடுக்கக்கூடிய காரணமாக அமைஞ்சு நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நல்ல ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் உடல் செய்யணுமோ அதெல்லாமே கெட்டு போக காரணமாக அமைந்து ஒரு டிசீஸ், ஒரு நோய் வர காரணமாக அமையுது. இந்த நோய் வர காரணமா அமையறதுக்கு முக்கிய பொருளே இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன் எதனாலலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா இதே தான். ஊட்டச்சத்து குறைபாடு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், தூக்கமின்மை. யோசிச்சு பாருங்க, தூக்கமின்மை இல்லைன்னா உங்க உடம்புல மைட்டோகாண்ட்ரியாவே கெட்டு போயிடும், வேலை பண்ணாது. அதிக சர்க்கரை ஐட்டம், ப்ராசஸ்டு ஃபேக்ட்ரியில் தயாரான பேக்கேஜ்டு ஃபுட்ஸு, அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சுகாதாரம் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்காது. நிறைய இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், நுண்கிருமி தாக்குதல்கள்,
வயது, அது மட்டும் இல்லாம உடலில் ஏற்படக்கூடிய சூடு, வீக்கம், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ரொம்ப உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை, ரொம்ப கம்மியாக தான் வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடியது, மரபணு ரீதியாக வரக்கூடியது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ், இந்த மாதிரி நம்ம செல்கள் வந்து டேமேஜ் ஆகும் போதுதான் உடலை சுத்தி எத்தனை நோய் வேணா பேர் எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு உறுப்புக்குள்ளார நீங்க ஒரு 10-100 நோய்க்கான பேரை சொல்லுங்க, எல்லாமே அந்த உறுப்பு பவரை இழந்தது தான் காரணம், எனர்ஜியை இழந்தது தான் காரணம்ட்டு இன்னைக்கு உலகமே சொல்லுது. ஒவ்வொரு அங்கமும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய முழு உடல் ஆரோக்கியமும் உங்களுடைய மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த் எங்கெல்லாம் இருக்கு, ஹார்ட்ல, கண்ணுல, லிவர்ல, கிட்னில, உங்களுடைய கணையத்துல, இல்ல ஒயிட் பிளட் செல்ஸ்ல, இன்னர் இயர், உள் காதுல, உங்களுடைய குடலில், டிஎன்ஏ ஆர்என்ஏ லெவல்ல, பிரெயின்ல, ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அதனால தான் அதிகப்படியான மசில் தசைகள் அதிகமாக, கொழுப்பை விட தசைகள் அதிகமாக இருந்ததுன்னா, அதுவும் காலில், இடுப்பில், தொடையில எல்லாம் உங்களுடைய அதிகப்படியான தசை நார்கள் தான் நிறைய மைட்டோகாண்ட்ரியாவை சேவ் பண்ணி வைக்கும், நிறைய மைட்டோகாண்ட்ரியாஸ் உள்ள ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு செல்லில் 500லேருந்து 5000 வரைக்கும் இருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு இருதயம் 24 மணி நேரமும் ஓடிட்டே இருக்கு, எங்கேருந்து அவ்வளோ எனர்ஜி வருதுன்னு எப்பாவது யோசிச்சிருப்போமா? இப்படி இந்த கெடுதல் தான் ஒரு மனிதனை நோயாளியே ஆக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. இதை பத்தி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான புக்ஸ் இருக்கு. கூகுள்லயோ யூடியூப்லயும் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபியூச்சர் மெடிசனே மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த் தான் அப்படிங்கிறாங்க. உங்க மைட்டோகாண்ட்ரியா ஒழுங்கா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வரக்கூடிய காலங்கள் ஆரோக்கியமா இருக்கும். இல்ல வரக்கூடிய காலங்கள்ல உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கே உங்க மைட்டோகாண்ட்ரியாவை நல்லா வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் வரப்போகுது. இனி அடுத்த 4-5 வருஷத்துல பாருங்க, இப்படிதான், இதுதான் நிறைய இருக்கு. நம்ம முன்னோடியா இருக்கிறதுனால இன்னும் மக்களுக்கு இது சேரல. இன்னைக்கு ஒரு ஹார்ட் ஃபெயிலியர், ஒரு அல்சைமர்ஸ் நோய், ஒரு ஆண்மை குறைபாடுகள், காது கேளாமையிலேருந்து ஆரம்பிச்சு வாழ்நாள் நீட்டிப்பு எல்லாமே சிங்கிள் பாயிண்ட் எங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால போய் சேருதுங்க. இதை பத்தி ஏகப்பட்ட புக்குகள் இருக்கு, இதை பத்தி ஏகப்பட்ட ஆய்வுகள் இருக்கு. எல்லாமே சயின்டிஃபிக்கா இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு யார் காரணம்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மைட்டோகாண்ட்ரியா த ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற ஒரு புக்கு லீ நோ ஹவ் அப்படிங்கிற எழுதினாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் மார்டின் பிக்கார்ட், இவர் ஒரு பிஹெச்டி டாக்டர், கொலம்பியா யூனிவர்சிட்டியில். இவருடைய யூடியூப் வீடியோஸ் அத்தனை இருக்கு மைட்டோகாண்ட்ரியாவோட ஹெல்த்தை பற்றி முழுசா, தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்த விஷயம்தான். யுவர் மைட்டோகாண்ட்ரியா கீ டு ஹெல்த் அண்ட் லாங்கிவிட்டி, வாழ்நாள் நீட்டிப்புக்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு வாரன் கார்கல் அப்படின்ட்டு அமெரிக்காவில் ஒருத்தர் எழுதின புக்கு. அதே போல மைட்டோகாண்ட்ரியா நியூட்ரிஷன், மாலிகுலர் நியூட்ரிஷன் மைட்டோகாண்ட்ரியா, உங்களுடைய செல்களுடைய அணுக்களுக்கான ஊட்டச்சத்தும் உங்க மைட்டோகாண்ட்ரியாவோட ஹெல்த்தும் அப்படின்ட்டு ஒரு புக்கு. கேன்சர் இஸ் அ மெட்டபாலிக் டிசீஸ் அப்படின்னு டாக்டர் தாமஸ் சைஃப்ரைடுங்கிறவர், கேன்சருக்கு காரணமே மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன் தான். உங்க செல்கள் மைட்டோகாண்ட்ரியா கெட்டு போனாதான் கேன்சரே உருவாகுது. எப்போ நீங்க நல்ல ஆரோக்கியமான மைட்டோகாண்ட்ரியா உருவாக்கி நல்ல ஆரோக்கியமான செல்களை உருவாக்குறீங்களோ கேன்சர்ல இருந்து தப்பிக்க முடியும், இல்லை அதை கட்டுப்படுத்த முடியும், வராம தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. இவர் டாக்டர் தாமஸ் சைஃப்ரைடெல்லாம் ரொம்ப வயசானவர், கிட்டத்தட்ட 50-60 வருடமாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர். இவரோட இந்த புக் இருக்கு, இவரோட நிறைய வீடியோஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்து பழகணும், கத்துக்கணும். நம்ம செய்யக்கூடிய தொழிலில் அதில் என்னென்னலாம் தகவல் இருக்கு அப்படிங்கிறத யாரும் சொல்லி கொடுக்குறாங்க பண்றாங்கங்கிறது ஓகே. ஆனால் அட் த சேம் டைம் நம்மளும் வந்து இதை பற்றி நமக்கு தெரிஞ்ச மொழியில நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி எடுத்து சொல்லணும் மக்கள்கிட்ட. மருந்து பற்றி நம்ம சொல்லலை, நம்ம ஒன்றும் டாக்டர் கிடையாது, இதுக்கு டாக்டர் தேவையில்லை. ஆரோக்கியத்தை பற்றி சொல்கிறோம், நல்ல ஊட்டச்சத்து உணவு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த்துக்கு ஊட்டச்சத்துல எத்தனை விஷயங்கள் தேவைப்படுதுங்கிறான். இதில் ஏதாவது ஒன்று நம்ம சாப்பிட்றோமா? பி விட்டமின்ஸில் அத்தனை பி விட்டமின், B1, B2, B3, B5, B6ல இருந்து B12 வரைக்கும் எல்லாம் தேவைங்கிறான். கிரீன் டீ குடிக்கிறது எத்தனை பேர் குடிக்கிறோம்? அதில் இருக்கக்கூடிய எபிகலைட்டின், கட்டேச்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலிக்யூல்ஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த்துக்கு தேவை. ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட், குளுக்கோசமைன், ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ நம்மளுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னா முதல்ல நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இதை ஒழுங்காக நம்ம வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்படிங்கும்போது தான் நம்மளுடைய பொருளை இங்கே அறிமுகப்படுத்துகிறோம்.
ஏன்னா இத்தனை விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்த்து பழகினாலும் எப்படி நம்மளோட மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த் இத்தனையும் இன்னைக்கு இருக்க வாழ்க்கை முறை எல்லாமே அதை கெடுத்துக்கிட்டு இருக்குங்கும்போது எப்படி நம்மளை பாதுகாக்கலாம் அப்படின்னா அங்கதான் நம்மளுடைய ப்ராடக்ட் வோல்டன் இன்டர்நேஷனலுடைய கரு இஞ்சியை நம்ம அறிமுகப்படுத்தும். இந்த கரு இஞ்சின்னு சொல்லக்கூடியது ஒரு சயின்டிபிக் நேம் கேரியா பர்விஃப்ளோரான்னு சொல்றாங்க. இது ஃபுட் ஆஸ் மெடிசன், உணவே மருந்துங்கிற கான்செப்ட். மருந்தே உணவுன்னு இன்னைக்கு மாறிடுச்சு. ஆனா இயற்கையான உணவை எடுத்து சொல்றதுக்கு இது ஒன்று போதும். இதுக்கு சாதாரணமா நீங்க வந்து இதை பத்தின ஒரு அடிப்படை அறிவு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ கரிஞ்சி ஆனது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து பல ஆயிரம் வருடங்களாக தாய்லாந்துலேயும் நம்மளுடைய வியட்நாம், கம்போடியா இந்த மாதிரி இடங்களுடைய பார்டர்ஸ்ல மலை பிரதேசங்கள்ல இதோடைய பயிரிடு நடக்குது. பல ஆயிரம் வருடங்களாக இதை வந்து அவங்களுடைய பாரம்பரிய மருத்துவத்துறையில பயன்படுத்திட்டு வராங்க. இந்த கரி இஞ்சிக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. கிராச்சாயுதம், ஹலியாஹித்தம், தாய் சின்சிங் இந்த மாதிரிலாம். பட் இதோட முக்கியமான உலக லெவல்ல இதோடைய அறியக்கூடிய பெயர் கெம்ஃபேரியா பர்விஃப்ளோரா. இது பல ஆயிரக்கணக்கான இஞ்சி பரம்பரையில, இஞ்சி ஃபேமிலியில இதுவும் ஒன்று. பட் இது நம்ம நார்மல் இஞ்சியை விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கு. இது வந்து பல விதமாக காஃபியா, டீயா, பவுடரா, லிக்கரா இன்னும் பல விதத்துல பல ஆயிரம் வருடங்களாக தாய்லாந்துல இருக்கக்கூடிய மக்கள் இதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அங்க பல இந்த போர் வீரர்கள் இவங்க எல்லாமே அவங்களுடைய உடல் வலிமைக்காக இதை வந்து ரெகுலரா பயன்படுத்தியிருக்காங்கன்ட்டு இன்னைக்கு ஹிஸ்டரியே இருக்கு இதை பத்தி. எதுக்கு இதுல நம்ம மற்ற ஜிஞ்சருக்கும் நார்மல் ஜிஞ்சருக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. அது வந்து வெறும் ஜிஞ்சரால் சொல்லக்கூடியது அதோடைய மருத்துவ குணத்தை சொல்றோம்னா இதுக்கு மித்தாக்சி ஃப்ளேவோன்னு சொல்லுவோம், பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட். இதில் நம்மளுடைய இஞ்சி பார்த்துருப்போம், மஞ்சள் கலர்ல வெள்ளை கலர்ல இருக்கும், இது கத்திரிப்பு கலர்ல இருக்கும். இந்த கரி இஞ்சியானது வெறும் மருத்துவ குணத்துக்கு மட்டுமே பயன்படுத்துறது. நம்ம ஊர் இஞ்சி இதெல்லாம் வந்து சமையலுக்கும் மருத்துவத்துக்கும் எல்லாமே பயன்படுத்தும். இதுல கிட்டத்தட்ட 141 விதமான ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து கெம்ஃபேரியா ஃபேமிலியில இருக்கு அப்படின்ட்டு சயின்ஸ் இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த முக்கியமான இந்த கெம்ஃபேரியா பவர்ஃபுல் மெடிசனாக இருக்கிறதுக்கோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணமே இதில் இருக்கக்கூடிய பாலிமீத்தாக்சி ஃப்ளேவோன்னு சொல்லக்கூடிய உயிரணுக்கள் தான். இதுதான் இதோடைய முக்கியமான காரணம். இதனால தான் இவ்வளோ உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது ஒரு வீக்கங்களை குறைக்கிறது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி அலர்ஜிக், ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டீஸு, ஆன்டி மைக்ரோபியல் நுண்கிருமி தாக்குதல் தடுக்கிறதுலேருந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிறது, ஹார்ட் ஹெல்த்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. இந்த மாதிரி நிறையா, அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்துது அப்படின்ட்டு. ஸோ இதில் முக்கியமாக பாலிமித்தாக்சி ஃப்ளேவோன்னு சொல்லக்கூடிய இதோட உள்கூறில் பார்த்தீங்க அப்படின்னா 5,7 டைமித்தாக்சி ஃப்ளேவோன், ட்ரைமித்தாக்சி ஃப்ளேவோன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதில் ஊட்டச்சத்து இதோடைய பயோகெமிஸ்ட் நேம்ஸ். அதில் இந்த 5,7 டைமித்தாக்சி ஃப்ளேவோன்னு சொல்லக்கூடியது தான் இந்த கெம்ஃபேரியா பர்விஃப்ளோரான்னு சொல்லக்கூடிய நம்ம கரி இஞ்சியோடைய முக்கிய பொருள். ஸோ இதுதான் வந்து உயிர் தரக்கூடிய விஷயமா இருக்கு. உயிருக்கு தேவையான நேச்சுரலாக நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய அந்த மைட்டோகாண்ட்ரியாவையே பாதுகாக்குது. அதில் இருக்கக்கூடிய பவரை இன்க்ரீஸ் பண்ணி புதிய மைட்டோகாண்ட்ரியாஸை உருவாக்குறதுலேருந்து நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஆரோக்கியத்தையும் அதிக சக்தியும் தருது அப்படின்ட்டு இன்னைக்கு சயின்டிஃபிக்காக நிறைய ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ ஆய்வு பத்திரிகையில் கெம்ஃபேரியா பர்விஃப்ளோரா எக்ஸ்ட்ராக்ட் இன்க்ரீசஸ் எனர்ஜி கன்சம்ஷன், அதுவும் மட்டும் இல்லாமல் பாலிமித்தாக்சி ஃப்ளேவோன் இன் பிளாக் ஜிஞ்சர் கெம்ஃபேரியா பர்விஃப்ளோரா இன்க்ரீசஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் பை ஆக்டிவேட்டிங் ஏஎம்பி அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, பர்ஃபார்மன்ஸு, மசில் என்டியூரன்ஸ், தசை நார்கள் வளர்ச்சியிலேருந்து எல்லாத்துக்கும் இது பயங்கரமாக பயன்படுதுன்ட்டு சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த கரி இஞ்சியோட எக்ஸ்ட்ராக்ட் நம்ம 5,7 டைமித்தாக்சி ஃப்ளேவோன் ஆனது செல்களுக்குள்ளார போய் எப்படி இதில் வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகுது, எப்படி இது எனர்ஜி ப்ரொடக்ஷன் அந்த ஏடிபிங்கிறத வெளியேற்றுது, இது எல்லாமே இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக ஸ்டடி பண்ணி உண்மையை வெளியில் இன்னைக்கு ஆணித்தரமாக ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கண்டுபிடிச்சதில் என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட கடந்த 50 வருடங்களாக
600க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் இதில் இருக்கு. அதுலேயும் இந்த பப்மெட்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட வெப்சைட்ல, அது மெடிக்கல் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து நுண்கிருமி தாக்குதலை தடுக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் அழற்சி அழுத்தத்தை குறைக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இருக்குது, ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி, அலர்ஜிகளை கட்டுப்படுத்துது, உடல் பருமனை குறைக்குவதற்கு தேவையான கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை பண்ணுது, அடாப்டோஜெனிக், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, தூக்கமின்மை, இந்த மாதிரி நிறைய மனதளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கட்டுப்படுத்த பயன்படுது. நியூரலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸில், நரம்பியல் சம்பந்தப்பட்டதில் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நரம்பியல் சம்பந்தப்பட்டது, சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு பயங்கரமான சைடு எஃபெக்ட்ஸ் இதில் இருக்குது. அது நிறைய பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவாங்க, டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க, கிட்னி ப்ராப்ளம், நியூரோ அங்கே இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் எல்லாம் வந்து கெட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸில் இது வந்து அதிகப்படியாக ஹார்மோன் சுரப்புலேயே இது அதிகப்படுத்துது. ஆண் ஆனாலும் சரி, பெண் ஆனாலும் சரி, அவர்கள் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடையும் நீக்குதுன்ட்டு. வூண்ட் ஹீலிங் ஆக்டிவிட்டி, நிறைய புண்களையும் காயங்களையும், பல அல்சர், சர்க்கரை வியாதினால ஏற்பட்ட புண்கள் ஆறாம போகிறது, இதெல்லாத்தையும் ஆற வைக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. வாஸ்குலர் ஆக்டிவிட்டியில் இருதய நோய் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள்லையும் இது வந்து வேலை பண்ணுதுன்ட்டு. ஸோ பப்மெட்ல கிட்டத்தட்ட கடந்த 50 வருடங்கள்ல ஏகப்பட்ட ஆய்வுகள் இருக்கு. ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஒவ்வொன்றா பார்த்தோம்னா கூட, இது ஹார்ட் ஹெல்த்தில் முக்கியமாக கெட்ட கொழுப்புகள் ரத்த நாளங்களில் ஏற்பட்டு, ரத்தம் அந்த நல்ல ஆரோக்கியமான ரத்தம் இருதயத்துக்கு போய் சேரக்கூடியது இது வந்து மேம்படுத்தி தந்து, அந்த கெட்ட கொழுப்புகளையும் ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளையும் போக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணங்கிறது பின்னாலேயே சொல்கிறோம். அதே போல் இந்த மாதிரி ரத்த ஓட்டம் சீராக அமைஞ்சு, அதே போல் நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் எல்லாம் நுரையீரல் மூலியமாக நல்ல நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனில் சேர்ந்து செல்களில் போய் சேரும்போது நல்ல ஒரு உற்சாகமான ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். அப்போ நம்ம நிறைய உடல் உழைப்பு போட, உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்ய, எல்லாத்துக்கும் நமக்கு பயங்கரமாக பயன்படும். இதோட சேர்ந்து இந்த மாதிரி உடல் ஆரோக்கியமாக அமையும் போது என்னாகும், முக்கியமா ஆண்மை குறைபாடுகள், பெண்மை குறைபாடுகள், அது இன்னைக்கு சர்க்கரை வியாதினால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சைடு எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே தடுத்து, இது முக்கியமா கரி இஞ்சியில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, PDE5 இன்ஹிபிட்டர்னு சொல்லுவாங்க. அது இந்த பல கெமிக்கல் மருந்துகள் மூலியமாக ஆண்மை விருத்திக்கெல்லாம் எதையோ சாப்பிட்டு அதனால பெரிய பிரச்சனைகள் ஆகி, சைடு எஃபெக்ட்ஸ் ஆகி, ஹார்ட் அட்டாக்லேருந்து ப்ரெஷர் ஏறி நிறைய பிரச்சனைகள் வர்ற இடத்துல இது இயற்கையாக இரத்த நாளங்களுக்குள் தேவையான அந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல்ஸை அதிகப்படுத்தி கொடுத்து, இரத்த நாளங்கள் விரிவடையக்கூடிய தன்மை, சுருங்கக்கூடிய தன்மையும், அது வந்து நல்ல ஒரு வலுவழுப்பு தன்மையோட இருக்கக்கூடியதையும் அதிகப்படுத்தி தந்து, இரத்த ஓட்டத்தை சீராக்கும் போது மூளையிலேருந்து கால் வரைக்கும் எங்கெல்லாம் ரத்தம் போய் சேரணும், எந்த இடத்துலலாம் ரத்தத்தோடைய அவசியம் அதிகமாக அங்கே எல்லாமே இது கொண்டு போய் சேர்த்தி, இது பெண்கள் ஏற்படக்கூடிய பலவிதமான பெண்கள் ஹார்மோன் பிரச்சனையாகட்டும், ஆண்கள் ஹார்மோன் பிரச்சனையாகட்டும், அதை தடுக்குது. ஏன்னா எல்லா ஹார்மோன்களும் சுரக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மைட்டோகாண்ட்ரியா தான். அப்போ எல்லா ஹார்மோன்ஸ் அப்படிங்கும்போது அது இன்னைக்கு அது விட்டமின் D3 ஹார்மோன் ஆகட்டும், இல்லை அதுவும் வந்து விட்டமின் சொல்கிறோம், ஆனால் இட் இஸ் லைக் விட்டமின் லைக் ஹார்மோன். அதே போல் நம்மளுடைய தைராய்டு ஹார்மோனு, டெஸ்டோஸ்டிரான் ஆகட்டும், பெண்கள் ஹார்மோனில் ப்ரொஜெஸ்டரான், எஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன்கள், இன்சுலின் கூட ஹார்மோன் தானே. அப்போ யோசிச்சு பாருங்க, அது இன்சுலின் சுரப்பையும் அதிகப்படுத்தி தருது. ஸோ கரு இஞ்சியானது பிரெயினுக்கும் போய் சேருது. ஏன்னா இதை பிளட் பிரெயின் பேரியர்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நம்மளுடைய மூளைக்கு, செல்களுக்கு ரத்த ஓட்டம் மூலியமா போய் சேர்ந்து அந்த சின்ன சின்ன ரத்த நாளங்கள்லையும் போய் அதோட நியூரான்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து மூளை செல்களுக்கெல்லாம் ரத்த ஓட்டத்தையும் நல்ல ஊட்டச்சத்தையும் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய வேலை பண்ணும்போது பிரெயின் ஹெல்த்தி இம்ப்ரூவ் ஆகுது, ஞாபக சக்தி பெருக்குது, உடலுக்கும் மூளைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த கான்டாக்ட் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இது அதிகப்படும் போது மூளை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு தீர்வாக இருக்கும். அல்சைமர்ஸ் ஆகட்டும், பார்க்கின்சன்ஸ், இந்த மாதிரி மூளை ஆக்டிவிட்டி குறைஞ்சது. அது இன்னைக்கு அல்சைமர்ஸுங்கிறது டைப் 3 டயபெட்டிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் தடுக்கும்போது என்ன ஆகுது, ரத்த ஓட்டம் சீராகுது, மூளை நரம்புகள் எல்லாம் மீட்டெடுக்கப்படுது. இது உங்கள் ஸ்கின், உங்கள் தோலையும் சுருக்கங்கள் எல்லாம் இல்லாமல் நல்ல ரத்த ஓட்டம் அங்கே தோலில் கொடுத்து, அதில் கொலஜன் சொல்லக்கூடிய நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்குமான குஷனை வந்து அதிகப்படுத்தி கொடுத்து, தோலை வந்து சுருக்கங்கள் இல்லாமல் காப்பாற்றி,
என்றும் இளமையாக தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பும், வயதானவர்களுக்கு கூட ஆரோக்கியமாகவும் இளமையாக தெரிய இது பயன்படுத்துது. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு முதல்லயே சொன்னோம் பாருங்க. இது அந்த PDE5 இன்ஹிபிட்டர்னால நைட்ரிக் ஆக்சைடு லெவல்ஸ் எல்லாம் அதிகமாகறனால ரத்த நாளங்கள் எல்லாம் விரிவடைந்து ரத்தத்தில் ஏற்படக்கூடிய நாளங்களில் ஏற்படக்கூடிய கொழுப்புகள் அடைப்பு இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்துது. என்ன காரணம்னா இதில் இருக்கக்கூடிய அடைப்புகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு நமக்கு நிறைய இந்த பிளாஸ்டிக் கூட ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க. 0.5 mm விட சின்னதாக ஓடுது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நம்ம உடம்புல இன்னைக்கு கால்சியம் குறைபாடுங்கிறத விட இந்த கால்சியம் ஆனது எலும்புல போய் சேர்றதுக்கு பதிலாக ரத்த நாளங்களில் டைஜஷன் ப்ராப்ளம்னால போய் சேருதுங்கிறாங்க. அப்போ இதே இந்த கால்சியமே ரத்த நாளங்களில் ஓடும்போது என்னாகும், கொழுப்போட சேர்ந்து அது படியும் போது அதே சிமெண்ட் மாதிரி நம்ம அடைப்புகளுக்கு காரணமாகும். அப்போ இந்த கால்சியம் நல்ல வயிறில் முதல்லயே இது டைஜஷன் சரி பண்ணும்போது அந்த கால்சியம் எல்லாம் போன்ல போய் சேரக்கூடிய விஷயத்த பண்ணும்போது ரத்த நாளங்கள் ஃப்ரீயா தண்ணி மாதிரி வளவளன்ட்டு ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். அதனால ரத்த நாளங்கள்ல ப்ரெஷர் இருக்காது, பிபி குறையும், நார்மல் ஆகும், ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சரியா போய் சேரும். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுது, கூட கொழுப்புகள் எல்லாமே எங்க நம்ம உடம்புல சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னா, லிவர்ல தான் கொழுப்புகள் மாறக்கூடிய தன்மை. அதாவது எல்டிஎல், ஹெச்டிஎல் இதெல்லாம் சொல்றோம், விஎல்டிஎல் இதெல்லாம். ஆனா இந்த நல்ல உடலுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துறதும், கெட்ட கொழுப்பை குறைக்கிறதும், இந்த சுத்திகரிப்பு வேலையே நம்ம லிவர்ல தான் நடக்கும். இது எல்லாமே அதிகப்படியாக இரவு நேரங்களில் தூங்கும்போது தான் அதிகமாக கிடைக்கும். அந்த நேரமும் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த நேரமும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். செரிமானமே ஆகாத நேரம். இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம உடம்ப நாமே தான் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை வியாதிக்கும் காரணம் நம்மளே தான். நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்மளே கெடுத்துக்கிட்டது தான். அப்போ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரிஞ்சியோட வேலை லிவர சுத்தப்படுத்துது. லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ற வேலைக்கு இது பயன்படுது. அப்ப என்ன ஆகுது, கெட்ட கொழுப்புகள் எல்லாம் குறைஞ்சு நல்ல கொழுப்புகளை தயார் பண்ணக்கூடிய விஷயமும், சுத்திகரிப்பு விஷயமும் நல்லா நடக்கும்போது, இந்த ஆல்கஹால்னாலயோ, இல்ல நம்ம இன்னைக்கு வீட்ல சமைக்கக்கூடிய ஃபேக்டரி ஆயில் எல்லாமே இன்னைக்கு ஒமேகா 6ன்னு சொல்லுவாங்க. நிறைய இன்ஃப்ளமேஷனை தயார் பண்ணக்கூடியது. அப்போ அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும்போது என்னாகும், லிவர் கெட்டு போகும், ஃபேட்டி லிவரு, லிவர் ஸ்க்ளீரோசிஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். நல்ல கெட்ட பழக்கமே இல்லாதவங்களுக்கு கூட இன்னைக்கு லிவர்கள் கெட்டு போடக்கூடிய ஒரு காரணமாக அமைது. அப்போ இதை லிவரை சுத்தப்படுத்தும் போது என்னாகும், பித்த நீர் எல்லாம் ஒழுங்காக சுரக்கும், பித்தப்பை கல்லுகள் வராமல் தடுக்கும், பித்த நீர் ஈஸியாக போகும். லிவர் நல்லா இருக்குன்னா தான் தைராய்டு ஃபங்க்ஷன் ஒழுங்காக வரும். இப்போ நிறைய பேர் பெண்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனைகளில் ஏகப்பட்ட மருந்து சாப்பிட்டாலும் குணமே ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமே நமக்கு நிறைய ஊட்டச்சத்து குறைபாடு தான். நிறைய தாது பொருட்கள், மினரல்ஸ்ல செலனியம் எல்லாம் அதிகமாக தேவை. அப்போ இது எங்கேருந்து சிந்தசைஸ் பண்ணும்? நீங்கள் வெறும் T3 T4ம் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுக்கான மருந்து சாப்பிட்டு தைராய்டு வெறும் கழுத்தில் தான் ரெடி ஆகும்னு நினச்சா முடியாது. அது லிவர்லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சியோடைய அதுவும் நம்மளுடைய உல்டன் VR4 எடுத்துக்கும் போது இந்த லிவர் சுத்தமாகும் போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த லிவர் சுத்தமாகும் போது கொழுப்பை சேர்த்தக்கூடிய தன்மை குறையும். ஏன்னா ஒரு லிவரே ஒரு நாளைக்கு 3000 மில்லிகிராம் பக்கத்தில் கொழுப்பு தயார் பண்ணும். ஏன்னா கொழுப்பு இல்லாமல் நம்ம மூளையே வேலை பண்ணாது. நம்ம செல்கள் சாஃப்டா இருக்காது. ரத்த நாளங்கள் விரிவடையக்கூடிய தன்மை இருக்காது. ரத்தத்துல பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. ஹார்மோன்ஸும் சுரக்காது கொழுப்பு இல்லைன்னா. அப்போ நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தி தரும்போது கெட்ட கொழுப்புகள் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல் பருமனும் குறையும். இதுதான் சயின்ஸு, இதுதான் சாத்தியம், இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. அப்போ கூட உடலில் சேர்த்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் விசரல் ஃபேட்லேருந்து ஆரம்பிச்சு சைடில் சுத்து கொழுப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடல் பருமனும் குறைய ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் அமைப்பு கிடைக்கும். இதெல்லாமே நடக்கணும்னா நம்மளோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மெட்டபாலிசம் கொழுப்புகளையும் சர்க்கரையும் கரைக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புல ரீசெட் பண்ணி தரும்போது பிளட் சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகும். வேற வழியே இல்லை. ஏன்னா கரிஞ்சியானது எப்படி ஹார்மோன்கள் எல்லாம் சுரக்கல இது பயன்படுதோ இதை இன்சுலின் ஹார்மோனையும் சுரக்க வைக்கும். ஏன்னா இங்கே பீட்டா செல்ஸ் எல்லாம் வீக் ஆயிடுச்சு. அதிகப்படியான சர்க்கரையும் இனிப்பும் கொடுத்து 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 உடம்புல என்ன ஆயிடுச்சு, அது இன்சுலினை சுரந்து 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 ஒவ்வொரு முறை சர்க்கரை உள்ளே வரும்போது அது இன்சுலின் சுரந்து டயர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இதனால் வேலை பண்ண முடியலங்கும் போது அது இன்சுலின் சுரப்பை குறைச்சிருச்சு. அங்கே ஃபேக்டரி க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால நம்ம வெளியில இருந்து இன்சுலின் கொடுத்து கொடுத்து சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா உண்மையாக ஒரு நல்ல யோசிக்கக்கூடிய தன்மையில இருந்துன்னா என்ன சொல்லுவோம், அந்த ஃபேக்டரியை திரும்ப
ஓட வச்சோம் அப்படின்னா இன்சுலின் திரும்ப சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு நேச்சுரலாகவே சர்க்கரை எல்லாம் குறையும். தேவையான சர்க்கரை நம்ம வந்து செல்களுக்குள்ள கொடுத்து குளுக்கோஸ் தான் அந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள போகும்போது இன்னும் அந்த குளுக்கோஸும் ஆக்சிஜனும் ரத்தத்தில் வரக்கூடிய மற்ற ஊட்டச்சத்துக்களும் சேர்த்து அதிகப்படியான பவர் கிரியேட் பண்ணும். ஸோ இது மூலியமா நம்ம வந்து சர்க்கரையை இயற்கையாக கட்டுப்படுத்த முடியும். அதுதான் இந்த வேலை. இதுக்கு நிறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கு. ஸோ இது போல் இந்த கால்சியமும் வந்து ரத்தத்தில் ஓடிட்டு இருந்ததெல்லாம் போனுக்கு போக ஆரம்பிக்கும் போது எலும்புகள் எல்லாம் வலுவடையும், எலும்பு தேய்மானம் குறையும். இந்த ஓஸ்டியோபோரோசிஸ், இந்த மாதிரி பிரிட்டில் போன் எல்லாம் சொல்லுவோம். 40-50 வயசுக்கு மேலே பெண்களில் பார்த்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் பீரியட்ல எல்லாம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான், எஸ்ட்ரோஜன் எல்லாம் வந்து இந்த எலும்புகளுக்குள்ளார கால்சியம் சேர்த்துறதுக்கு முக்கிய தேவை. பட் எப்போ அது வந்து மெனோபாஸுக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சிருதோ அப்போ கால்சியம் குறைபாடும் ஆயிடும். அப்போ இது என்ன பண்ணுது, இந்த ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறனால கால்சியமும் உங்கள் எலும்புகளுக்கு போகும்போது எலும்புகள் வலுவடையும், எலும்பு தேய்மானம் குறையும், எலும்புகளுக்கு நடுவில் இருக்க வேண்டிய மஜ்ஜைகள் ஜவ்வுகள் எல்லாம் திரும்ப உருவாக ஆரம்பித்து ஒரு புஷன் திரும்ப எஃபெக்ட் கிடைக்கும் போது இந்த எலும்புகள் தேய்மானத்தோடைய வலி இல்லாமல் போயிடும். ரத்தம் சுத்தமாகுது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளோ சுவாசிக்கக்கூடிய காற்றெல்லாம் உங்கள் நுரையீரலுக்கு போகும்போது இந்த கரி இஞ்சியானது நிறைய ஆக்சிஜனை எடுத்துக்கக்கூடிய தன்மையை தரும்போது எந்த இடத்துல அதிக ஆக்சிஜன் ஆகுதோ அங்கே சுத்தமாகும் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நுரையீரலெல்லாம் சுத்தமாகும் போது பல நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களோ அதில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸு, நீர் கோத்துக்குச்சு, இல்லை அடிக்கடி இருமல், அடிக்கடி சளி தொல்லை இதெல்லாம் வரதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். நல்ல ஆக்சிஜன் எடுக்க முடியுது. அப்போ உங்களுடைய உடலுக்கு தேவையான அளவுக்கு பவரும் கிடைக்கும். இந்த விஷயம் எல்லாம் மூச்சு காற்றும் நல்ல எல்லாம் எடுத்து உள்ளே போகும்போது என்ன ஆகும், தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் மூளைக்கும் போகும்போது ஆக்சிஜன் லெவல் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மன நிம்மதி கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும். நீங்கள் ஒரு மெடிடேஷனோ இல்லை தியான முறையெல்லாம் செஞ்சு நீங்கள் எப்படி வந்து பண்ணணும்னு நினச்சிங்களோ இன்றைய காலகட்டத்தில் இந்த வேகத்தில் அதெல்லாம் செய்யறதுக்கு டைமே கிடைக்கல சார், மூச்சு வாங்கவே டைம் கிடைக்கல, இதில் எப்படி தியானத்துக்கெல்லாம் உட்காரலாம்னு சொன்னால் இந்த கரேஞ்சியானதை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்ச அடாப்டோஜெனிக்னு சொல்லுவோம். நம்மளுடைய கார்டிசால் லெவல்ஸ்லாம் கட்டுப்படுத்தும் போது இந்த வேகமாக வெறித்தனமாக ரொம்ப எதுக்கெடுத்தாலும் உடனே கோவப்படக்கூடிய நிறைய இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய கார்டிசால் ஹார்மோன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும்போது நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்ல உடம்புல அதிகப்படும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே உங்கள் உடம்புக்குள்ளே நடக்கும்போது உங்களுடைய செல்கள் எல்லாம் சுத்தமாக இருக்குது, நிறைய மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் ஆகும்போது உங்கள் செல்கள் கெட்டு போகக்கூடிய தன்மை குறைஞ்சாலே கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சிடும். எல்லாத்தோட உடம்புலையும் இந்த கெடுதலான விஷயங்கள் டாக்ஸின்ஸ் அதிகமாக அதிகமாக நிறைய செல்கள் டேமேஜ் ஆகும்போது தான் அந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன் தான் கேன்சருக்கு காரணம்ன்ட்டு டாக்டர் தாமஸ் சைஃப்ரோட புக்கை பற்றி முன்னால் பேசணும். ஸோ இந்த ஆரோக்கியம் எல்லாம் உங்கள் செல்களில் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செல்கள் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னாவே அது புற்றுநோய்க்கான காரணங்களையே கட்டுப்படுத்தும். ஸோ ஒரு சம்மரியில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இப்போ நம்ம பிளாக் ஜிஞ்சர் ரைசோம் ஆஃப் கெம்பேரியா பர்விஃப்ளோரா ஆயிரக்கணக்கான வருடங்களாக பயன்படுத்தப்பட்டாலும் இதில் கிட்டத்தட்ட 140 வகையான இன்க்ரீடியன்ஸ் அதாவது ஊட்டச்சத்துக்கள் அடங்கினால இந்த பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயன்படுது. இதை பற்றி ஏகப்பட்ட ஆய்வறிக்கைகள் நிறைய உலகம் பூரா இருக்கு. ஒவ்வொரு ஆய்வறிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது. இதில் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், உடல் சக்தி பெருக்கிறத பற்றி ஹீலியான் பத்திரிகையில் சொல்கிறது, ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் ஹெல்த் ஃபுட் சயின்ஸில் ஆன்டி ஒபிசிட்டி அதாவது உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இது பயன்படுதுங்கிறதும், தொப்பையை குறைக்குது, ரெடியூசஸ் விசரல் ஃபேட் சுத்து கொழுப்பு குறையுது அப்படின்ட்டு ஜப்பானில் நடந்த ஒரு ஆய்வறிக்கையை பற்றி ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரிங்கிற ஆய்வில் சொல்கிறாங்க. நீ ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை குறைக்குதுன்ட்டு பப்மெட்டில் சொல்கிறாங்க. நியூட்ரிஷன் அவுட்லுக்குன்ற அமெரிக்கன் பத்திரிகையில் ஆண்மை குறைபாடுகள் எப்படி நிவர்த்தி பண்ணுதுங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட ஆய்வுகள், இத்தனை ஆய்வுகளையும் தொடர்பு படுத்தி தான் நம்ம இந்த விஷயமும் சொல்கிறோம். எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த சாட்சியங்கள். ஸோ போன வருடம் கூட பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்திரிகை நியூஸ் பேப்பர் சண்டே ஸ்டார்னு சொல்கிறதுல கரிஞ்சியானது எப்படி வந்து கேன்சர் நோயை தடுக்குதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வையே வந்து அதில் தினசரி இதழில் போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ சாட்சியங்கள் இருந்தால் இந்த மாதிரி இதில் கொடுக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க.
ஸோ இந்த மாதிரி எப்படி இது செல் டேமேஜை தடுக்குது, எப்படி வீக்கங்களை குறைக்குது, கெட்ட செல்களை வந்து எப்படி இது சுத்தப்படுத்துது, புதிய செல்களை உருவாக்க எப்படி வேலை பண்ணுது. ஸோ இது மற்ற முறைகளை விட மற்ற முறைகளில் பல பேர் இந்த புற்றுநோயை வந்து கட்டுப்படுத்தும் போது நல்ல செல்கள், கெட்ட செல்கள், நல்ல டிஷ்யூ எல்லாமே சேர்ந்து டேமேஜ் ஆகும்போது அந்த அங்கமே டேமேஜ் ஆகி அதே வந்து இன்னும் மேலும் பிரச்சனைகளை அதிகப்படுத்துதுங்கிறது தெரியும். ஸோ இது நல்ல செல்களை மட்டுமே அதிகப்படுத்தி கொடுத்து கெட்ட செல்களை சுத்தப்படுத்தும் போது இந்த மாதிரி நோயிலேருந்து ஒரு ஆரோக்கியமாக வெளியில் வர்றதுக்கு இது ஒரு காரணமாக அமையுது. இந்த நம்ம கரீஞ்சி ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் சோர்ஸே நம்ம தாய்லாண்டில் தான், பலாயிரம் வருடங்களாக தாய்லாண்டில் அங்கே தான் இது விளையுதுன்னு சொன்னோம். ஸோ அங்கேருந்து தான் நம்ம சோர்ஸ் பண்ணுறோம். நேரடியாக தாய்லாண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கரீஞ்சி விவசாயிகளிடமிருந்து நம்ம கம்பெனி நேரடியாக வாங்கி அதை அப்படியே பயன்படுத்துறதில்ல, அதோட பவுடர் கூட பயன்படுத்துறதில்ல. அதில் இருக்கக்கூடிய உள்கூறு அதோட 5,7 டெமிதாக்சி ஃப்ளேவோன்னு சொல்லக்கூடியதை பிரித்து எடுக்குது. பிரித்து எடுத்து இதை கேப்சூல் வடிவத்தில் கொடுக்குறோம். வெறும் வெறும் ரொம்ப அதிகப்படியான துகள். இது இந்த அளவுக்கு நானோ பார்ட்டிகல் மாதிரி 10க்கு 1ங்கிற விதம். அதுலேயும் அது 10 கிலோ உள்ள போச்சுன்னா 1 கிலோ தான் வெளியில் வரும், 9 கிலோ வேஸ்டேஜ். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு கேப்சூல் 10 இஞ்சிகளுக்கு சமம். அப்போ அவ்வளோ பவராக உள்ளே போகும்போது உங்கள் செல்களுக்கு எவ்வளோ தேவை. அதனால தான் 10க்கு 1ங்கிற இதே விகிதாச்சாரத்தில் தான் நம்ம சாப்பிடக்கூடியது கூட 10 கிலோ ஒரு கேப்சூல்னு சொல்கிறோம். அப்போ இது ரெகுலராக நம்ம 10 கிலோவுக்கு ஒரு கேப்சூல் எடுக்க ஆரம்பித்தோம்னாவே நம்ம செல்களில் இருக்கக்கூடிய, யோசிச்சு பாருங்களேன், 30-40 லட்சம் கோடி செல்களில் இது போய் சேரணும்னா நம்ம சாப்பிட்ற சாதாரண சாப்பாடே சும்மா வயிறு நிறைக்க எவ்வளோ வேணால் சாப்பிட்றோம், அளவில்லாமல் சாப்பிட்றோம். அப்போ உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் தேடி கண்டுபிடிச்சு அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்தி அதை வந்து நம்மளுக்கு பாதுகாக்குது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சாப்பிடலாம். அதுல எந்த விதமான கெமிக்கல்ஸோ கிடையாது, எதுவுமே. அதனாலதான் இது 1 ஃபார் ஆல்னு பேரு. 100% பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் கொண்டது இது. இதுக்கு ஏகப்பட்ட ஆய்வுகள், அறிக்கைகள், நிறைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதுவும் இந்தியாவில் இது ஏன் அதிகப்படியாக தேவை, தமிழ்நாட்டில் அதிகப்படியான தேவை காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல தாங்க சர்க்கரை வியாதி அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம உணவு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மாவுச்சத்து, சர்க்கரை இதையே சார்ந்து இருக்கும்போது அதிகப்படியான இந்த சர்க்கரை நம்ம உடம்புல சேர்ந்து 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 கணையம் எல்லாம் வீக்காக போயிடுச்சு. அப்போ நம்ம முதல்ல பார்த்தோம்னா தான் வீக்கான அந்த ஃபேக்டரியை திரும்ப ஸ்ட்ராங்காக அதை திரும்ப ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வரதுக்கான வேலை இது பண்ணும்போது நம்ம நாட்டு மக்களை சர்க்கரை வியாதியிலிருந்தும் சர்க்கரை வியாதினால ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து நம்ம காப்பாற்றலாம். ஸோ இதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னா நம்மளுடைய சொந்த இந்த VR4 வோல்டன் R4 ப்ராடக்டோடைய அதே ஒரு ஆய்வு அறிக்கை வந்து மனிதர்கள் மேல் செய்கிறாங்க. ஹியூமன் கிளினிக்கல் ஸ்டடிங்கிறது ரொம்ப முக்கியம். எலிகள்லேருந்து வேற எல்லா ஆய்வுகளும், லேப் ஆய்வுகள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் மனிதர்கள் மேலே மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஆனவர், கவர்மெண்ட் டாக்டர் என்ன பண்ணுறாரு, மலேசியாவில் இதை மக்களுக்கு கொடுத்த சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கும் சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இதில் முக்கியமாக அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, சர்க்கரை வியாதி உள்ளவர்களில் அந்த 3 மாத ஆவரேஜ் HbA1c டெஸ்ட்டுங்கிறது 10, 12, 18 இருக்கிறதெல்லாம் நார்மல் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. எப்படி நார்மல் ஆகுதுன்னா அதான் திரும்ப அந்த கணையத்துடைய வேலையை இது திரும்ப பண்ண வைக்குது. அந்த கணையத்துல சுருங்கி போன, வீக்காய் போன அந்த செல்களை திரும்ப வேலை பண்ண வச்சனால அதுல உருவாக வேண்டிய என்ன ஹார்மோனோ இன்சுலின் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த கணையத்துல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் திரும்ப மைட்டோகாண்ட்ரியா வேலை பண்ண ஆரம்பிச்சனால இன்சுலின் சுரப்பு அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருந்து டூப்ளிகேட் இன்சுலின் கொடுத்து உங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையை பிரிக்கிறது பதிலாக நம்ம உடலே அதை இயற்கையாக செய்ய ஆரம்பிக்குது. அதுக்கான டைம் கொடுக்கணும். அவரோட சர்க்கரை வியாதிக்காரங்கள்லாம் இது சாப்பிட்ட உடனே நான் வந்து இனிப்பு சாப்பிடலாமான்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. குறைஞ்சபட்சம் நம்மளுடைய செல்கள் ஒரு 120 நாள் வந்து அந்த வளர்ச்சிக்கான பீரியட் நம்ம உடம்புல நடக்கும்போது 4 மாசங்கிறதோ 120 நாளுங்கிறதுக்கு நம்ம வந்து தொடர்ந்து எடுக்க இது நம்மளுடைய ஆரோக்கியத்தை திரும்ப ஒரு வழிக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஒரே தரத்தில் இன்னைக்கு மலேசியாவில் தயாராகி இந்தியாலையும் அதே தரம் தான், மலேசியாலையும் அதே தரம் தான், சிங்கப்பூரில், கம்போடியா, இந்தோனேஷியா எங்கே போனாலும் ஒரே தரத்தில் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுட்டெல்லாம் இல்லாமல்
இதுக்கு நேஷனல் பார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி ஏஜென்சி மலேசியாவில் வந்து ரேண்டம் டெஸ்ட் எடுப்பாங்க, ஒரே குவாலிட்டியில் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இது நம்ம சொந்த ஃபேக்ட்ரியில் அந்த இஞ்சியோடைய பிரித்தெடுத்தல் வந்து அது சூப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜிங்கிறது நம்ம கம்பெனி பேட்டன் செய்யப்பட்டது, காப்புரிமை வாங்கப்பட்டது. வேற யாரும் இந்த கெப்பாசிட்டியில் எக்ஸ்ட்ராக்ஷனை வந்து எடுக்க முடியாதுங்கும் போது இதை தவிர வெளியில நான் வாங்கினேன் பார்த்தேன் பண்ணேன்னு சொல்றது எல்லாமே டூப்ளிகேட்டா இருக்கும், இல்லை வெறும் பவுடரா தான் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி மருத்துவ குணமோ இல்லை இந்த மாதிரி அதுக்கான குவாலிட்டியோ இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ தயவு செஞ்சு ஏமாறாம வெளியில வாங்கினேன் வெளியில கொடுத்தாங்க அதில் எல்லாம் யாரும் தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. வோல்டன் VR4 ஒரிஜினல் ப்ராடக்ட்டுங்கிறது உலகத்திலேயே அதிகமாக பல கோடி கேப்சூல் இது வரைக்கும் விற்றதுக்கான ஒரே கம்பெனி நம்மளுடைய வோல்டன் VR4. 50 கேப்சூல் ஒரு பாட்டிலில் வரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 10க்கு 1ங்கிற விதத்தில் 10 கிலோவுக்கு ஒரு கேப்சூல். அப்போ 10 கிலோவுக்கு ஒரு கேப்சூல்னா 60 கிலோவுக்கு 6 கேப்சூல் குறைஞ்சபட்சம். ஒரு நாளைக்கு 3 வேளையும் எடுத்துக்கலாம். 2 பிரித்து சாப்பிடுங்க. இல்லை ஒரே டைமில் நான் எடுத்துக்கலாமான்னா தாராளமாக எப்படியாவது உள்ளே போகணுங்க. இது கேப்சூலை பிரித்து நீங்கள் அந்த கேப்சூலை பவுடரை மட்டுமே நாக்கு கடியில் போட்டுக்கலாம், வாயில் போட்டுக்கலாம், சுடுதண்ணியில் கலந்து குடிக்கலாம், டீ காஃபியில் போட்டு கலந்தலாம், நீங்கள் ஏதாவது குடிக்கக்கூடிய சூப்போ ஜூஸில் கூட கலந்து குடிக்கலாம். வேற எதாவது கலந்து குடிக்கலாமா அப்படின்றலாம் கேட்க வேண்டாம். அந்த மாதிரி கலந்து குடிக்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கும் அதோடைய பாதிப்புகள் உங்கள் லிவர்லேயோ உங்கள் குடல்லையோ இல்லை உங்கள் கிட்னிலலாம் வராமல் தடுக்கிறதுக்கு இது வேலை பண்ணும். ஸோ இதுக்கு ஹலால் சர்டிஃபிகேஷன், சுத்தமான பொருளுங்கிறதுக்காக ஹலால் சர்டிஃபிகேட் ஆகட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஒரு நாட்டுடைய சுகாதாரத்துறையே இது வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதே போல் ஐரோப்பிய தரச்சான்றிதழுக்கு HACCPங்கிறது உள்ள சாப்பிடக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான விஷத்தன்மையோ டாக்ஸின்ஸோ எதுவும் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். இது நம்ம தயாராகக்கூடிய இடமுக்கும் GMP சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம், குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸில் மலேசியாவில் சர்டிஃபிகேட் வாங்கினதும் இந்தியாவில் FSSAI ஸ்டாண்டர்டுக்கு அதுக்கும் வந்து தரச்சான்றிதழ் வாங்கி ஒரு சுத்தமான நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பொருளை நமக்கு VR4ங்கிற பேரில் வோல்டன் அறிமுகப்படுத்தி இருக்கு. ஸோ இந்த மாதிரி அருமையான இந்த ஒரு பொருளை நம்ம வந்து பயன்படுத்தும் போது என்னென்ன எல்லாம் நன்மைகள், இந்த VR4 தான், இந்த பிளாக் ஜிஞ்சர் தான் அடிப்படை. நம்ம இதுக்கப்புறம் நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பவுடர் அது இது எல்லாம் பேசலாம், அதெல்லாம் வெயிட்டை குறைக்க இதுக்கெல்லாம். அதுலேயும் கரியிஞ்சியோட எஃபெக்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த புரோட்டீனில் புரோட்டீன் புரதச்சத்து நமக்கு எவ்வளோ அவசியமோ அதுக்கான அளவுக்கு ஒரு நாளைக்கு 60 கிராம் நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு ஒரு பேக்கெட்டில் 30 கிராம் நமக்காக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த புரதச்சத்து குறைபாடுகள் எல்லாம் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் புரதச்சத்து நம்மளுடைய ஒவ்வொரு செல்லோட growthக்கும் தேவை, பில்டிங் பிளாக் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ புரதச்சத்தோடு சேர்ந்து உலகத்திலேயே முதல் முறையாக கரிஞ்சியும் கலந்து கிரீன் காஃபி பீனோட எக்ஸ்ட்ராக்டு, கார்சினியான்னு சொல்லக்கூடிய குடம்புளியோட எக்ஸ்ட்ராக்டு, வெள்ளைக்காராமணி, சாக்லேட், பெல்ஜியம் சாக்லேட்டு, உலகத்திலேயே தரம் வாய்ந்த சாக்லேட் எல்லாம் கலந்து ஒரு பவுடராக நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது ஒரு உணவு. இந்த உணவை காலையும் நைட்டும் நம்ம வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கு குறைக்கணும்னா எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு வந்து வெறும் மசில் கெயின், போன் வெயிட் எல்லாம் கூடணுங்க, ரொம்ப சோர்வாக இருக்குது, ரொம்ப வந்து உடல் வந்து எப்பவும் அசதியாக போயிடுது, இல்லை நமக்கு வந்து உடலில் அவ்வளோ வளர்ச்சி இல்லை அப்படின்னாலாம் இதை தைரியமாக தாராளமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து தண்ணியில் கலந்தோ பாலில் கலந்து கூட அவங்க குடிக்கலாம். வெயிட்டை குறைக்கணுங்கிறவங்க தயவு செஞ்சு இதை தண்ணியில் ஒரு 300-400 ml தண்ணியில் ஒரு பாக்கெட்டை போட்டு மிக்சியில் இன்னும் கொஞ்சம் திக்காக நல்ல ஜூஸாக ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு கூட வாழைப்பழமோ ஆப்பிள் எல்லாம் போட்டு கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு உணவாக அமையும். உங்கள் உடலுக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான அத்தனை ஊட்டச்சத்தும் இதில் கிடைக்கும். உங்கள் உடம்பு உங்களுக்கு நன்றி சொல்லும், எனக்கு கடைசியாக எனக்கு தேவையான விஷயத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் வடிவாகவும் உடல் பருமனை எல்லாம் குறைச்சி உங்களை ரொம்ப நல்லா வச்சுக்கும். இந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கிய பொருள். இதோட சேர்ந்து நம்மளுடைய டீ இருக்குது. இந்த டீயில் துளசி இருக்குது, பட்டை இருக்குது, மஞ்சள் இருக்குது, இஞ்சி இருக்குது, அதிமதுரம், பட்டை, லவங்கம் இருக்குது, குருமிளகு இருக்குது, பிளாக் டீ இருக்குது.
இது நம்மளுடைய வயிறு சுத்தப்படுத்துறது, கெட்ட வயித்துல சேரக்கூடிய அழுக்குகளை சுத்தப்படுத்தி, மலச்சிக்கலை சுத்தப்படுத்தி, வயிறு உப்புசத்தை தடுத்து, நமக்கு நல்ல தூக்கத்தை ஏன்னா இந்த டீ வந்து நீங்க காலை, மாலை மட்டும் குடிக்கிற டீ இல்ல. நாள் பூரா குடிக்கலாம். நைட்டு சர்க்கரை வியாதிக்காரங்க இந்த டீயை குடிச்சிட்டு படுத்தாங்கன்னா, நல்ல நிம்மதியான தூக்கம். நடுவுல எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லாம, உங்களுடைய சுத்திகரிப்பு நிலையங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி, உங்கள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒரு டீ வடிவத்திலேயே குடுத்துட்டோம். வெறும் பிளாக் டீ இதை வந்து சுடுதண்ணியில நீங்க முக்கி வச்சு குடிச்சாலே போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு உங்க குடல்ல இருந்து ஆரம்பிச்சு மூளை வரைக்கும் உங்க உடல் முழுவதுமே உங்க உடலுக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து இந்த வோல்டனுடைய இந்த தகவல் உங்ககிட்ட போய் சேரணும். உங்க மூலியமா இன்னும் பல பேருக்கு போய் இது சேர்ந்து நம்ம நாடே நல்ல ஆரோக்கியமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க, நம்ம ஃபேமிலி, நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது பயன்படுத்தணும். ஸோ இந்த நல்ல தகவலை பல மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க. இது மூலியமா அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. அதே ஒரு மிகப்பெரிய நமக்கு பாக்கியமா இருக்கும். நம்மளுக்கும் அந்த ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ இதில் என்ன தகவல் வேணும், இன்னும் அதிகமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், யார்கிட்டயாவது பேசணும் பண்ணணும்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இதுக்கான நிறைய ஹெல்ப்பை நாங்கள் பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம். இன்றைய ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நேரடியாக உங்கள் ஊர்லேயும் நடத்துறதுக்கு, உங்களுடைய சம்மந்தப்பட்ட மக்களிடையே இது வந்து தெரியப்படுத்துறதுக்கு எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். நன்றி, இரவு வணக்கம், வாழ்க வளமுடன்.